பொதுவா இந்த குலதெய்வம் அதை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் வேற எதுவுமே கிடையாது. ஐயனார் அதெல்லாம் கூட வந்து குலதெய்வத்துல வருமா? முனீஸ்வரன், கருப்புசாமி, காத்தவராயன், மதுரை வீரன், இந்த மாதிரி வீரமிக்க தெய்வங்கள் குலதெய்வமா இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய முறைகள் என்ன கேட்டிங்கன்னா, குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு அப்படின்னா பச்சரிசி பொங்கல் பொங்க வேண்டும். சிகை நீக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது கொத்துறதெல்லாம் எந்த கோவில் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அங்கதான் போய் செய்யணும். குலதெய்வத்தை மறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். பண தேவைகள் இருக்காது, கடன் பிரச்சனை ஆயிடும், நிம்மதியா இருக்க முடியாது. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மா இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. பொதுவா இந்த குலதெய்வம் அதை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் வேற எதுவுமே கிடையாது. குலதெய்வம் தான் நம்மளுக்கு முதல்ல. நம்ம மூதாதையர்கள் ஒரு தெய்வத்தை நெட்டு வழிபாடு செய்து அதுக்கு பல விதமான படையல்கள் செய்து தன்னுடைய குடும்பத்தை காக்கிறதுக்காக அந்த தெய்வத்தை நியமனம் பண்ணி அந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பூஜை பண்ணி வந்திருப்பாங்க. அந்த தெய்வம் தான் குலதெய்வம். நம்ம தேர்ந்தெடுக்கிற தெய்வம் கிடையாது. நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுக்காக படைத்து விட்டு சென்ற ஒரு தெய்வம், ஒரு கோவிலோ ஒரு இது சில இடங்கள்ல இருக்கும். இப்போ உதாரணமா நாம சென்னையில இருக்கோம்னா பூர்வீகம் எங்கேயோ இருக்கும், அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் தான் குலதெய்வம். அதே பேருடைய தெய்வம் மற்ற இடத்துல இருக்கு, நான் வழிபடலாமான்னா வழிபடலாம். ஆனா மொட்டை எடுக்கிறது, சிகை நீக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது கொத்துறதெல்லாம் எந்த கோவில் இருக்குன்னு தெரிஞ்சுதானே அங்கதான் போய் செய்யணும். எனக்கு ஊர்ல தான் குலதெய்வம்னா ஊர்ல தான் போய் நீங்க மொட்டை அடிக்கணும், காது குத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தெய்வத்தை மிஞ்சின மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு மாந்திரிகம் பண்றவங்க கூட முதல்ல குலதெய்வத்தை கட்டுவாங்க, அப்புறம் கிராம தெய்வம் கட்டுவாங்க, இறந்தவங்களை கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை தொட முடியும். சாதாரணமா யாரும் வந்து எதுவும் பண்ணிட முடியாது. அதுக்கு தேவதைகள் பாதுகாப்பு இருக்கும். ஒரு குலத்தை காக்கின்ற தேவதை குலதெய்வம். ஓகே. இப்போ ஐயனார் அதெல்லாம் கூட வந்து குலதெய்வத்துல வருமா? கண்டிப்பா. எல்லாமே இப்போ இறந்தவங்களே சில வீட்டுகளுக்கு குலதெய்வமா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல நீங்க சொல்றப்போ ஐயனாரு, முனீஸ்வரன், கருப்புசாமி, காத்தவராயன், மதுரை வீரன், இந்த மாதிரி வீரமிக்க தெய்வங்கள் குலதெய்வமா இருக்கிறாங்க. இவங்களை எப்படி வழிபாடு செய்யணும்? அதாவது அவங்களுடைய முறைகள் என்ன கேட்டீங்கன்னா, குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு அப்படின்னா பச்சரிசி பொங்கல் பொங்க வேண்டும். எந்த வகையிலுமே வெல்லமும் உப்பு சர்க்கரையும் சேர்க்கக்கூடாது. வெறும் பச்சரிசி சாதம் பொங்கி மாவிளக்கு, நம்ம வந்து அரிசி ஊற வச்சு நம்ம கையால் இடித்து ஜலிச்சு வெல்லம் கலந்து மாவிளக்கு, சுக்கு, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் போட்டு நெய்யால் வந்து தீபம் ஏற்றணும். அந்த மாவிளக்கில் அந்த பொங்கல் மேலே தயிர் விட்டு தழுகை அப்படின்னு தழுவுன்னு சொல்லுவாங்க. வெல்லம் போட்டு தயிர் போட்டு வாழைப்பழம் போட்டு அதை நிவேதியம் பண்ணுறது ரொம்ப அவசியம். தேங்காய் உடைச்சு தூபம் காட்டி வழிபாடு பண்ணுறது. என்னுடைய குலதெய்வத்தை நான் ஆடு பலி கொடுத்து தான் பூஜை பண்ணுவேன்னா நீங்கள் ஆடு பலி கொடுத்து தான் பூஜை பண்ணணும். கோழி பலியிட்டு பூஜை பண்ணுறதுன்னா கோழி பலியிட்டு தான் பூஜை பண்ணணும். அவங்கவுங்களுடைய குல வழக்கம் எதுவோ அதன் பிரகாரம் நீங்கள் வந்து இந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். இதுதான் என்ன கேட்டிங்கன்னா, குலதெய்வத்துக்கு வெறும் பொங்கல் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது காது குத்து, சீமந்தம், காது குத்து, கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஆளு பலியிடுறது, கோழி பலியிடுறது செய்யலாம். மாதத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் வைத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக இருந்து உங்க வீட்டில் வந்து இந்த ஆக்சிடென்ட் கேஸு, டிவோர்ஸ் கேஸு, குழந்தை இல்லாம போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுவிட முடியும். ஓகே. இப்போ குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்னமா பண்றது? குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு, எனக்கு பேரே தெரியல, குலதெய்வம்னா என்னன்னே தெரியல, குலதெய்வம்னு ஒன்று காட்டவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆற்றங்கரையிலேயோ குளத்தங்கரைக்கோ போயிட்டு அங்கிருந்து ஒரு புடி மண்ணு கொண்டு வரணும். நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறோ குளமோ போயிட்டு ஒரு புடி மண்ணை கொண்டு வந்து அதில் ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வீட்டில் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு பூ சூடி வாசனை மிகுந்த மலர் சூடி எந்த குலதெய்வமா இருக்குமோ குலதெய்வம் நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணணும். 48 நாள் நீங்க அந்த தெய்வத்தை விடாம ஃபாலோ பண்ணீங்க, பூஜை பண்ணீங்க அப்படின்னா கல்கண்டு வச்சாலே போதும், பால் வச்சாலும் போதும், ஒரு சொட்டு தண்ணி விட்டாலும் போதும், அதுவே பெரிய விஷயம். 48 நாள் நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் உங்களை தேடி வந்து தான் இருக்கிற இடத்த சொல்லிடும். கனவுலையோ
பங்காளிங்க மூலியமாவோ உறவினர்கள் மூலியமாகவோ யாரோ ஒருத்தர் மூலியமா உங்க குலதெய்வம் இதுதான் இந்த இடத்துல இருக்கு. ஆனா நம்ம மனம் வந்து பிடிவாதமா இருக்கணும், குலதெய்வத்தை பார்த்தே ஆகணும்ன்ற உறுதித்தன்மையை நிலைப்படுத்துவதாக மனம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வம் தன்னை அறிமுகப்படுத்திக்கும், அடையாளப்படுத்திக்கும். இப்போ பீச் மண் எல்லாம் எடுத்துட்டு வரலாமா? பீச் மண்ணை கொண்டு வரலாம். அதாவது நம்மளுக்கு நீர், அதுவும் நீர்நிலை தானே, அதனால தாராளமா கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. அதில் பிள்ளையார் பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணலாம், அது கூட வந்து நீங்க சும்மா நார்மலாக ஒரு இது மாதிரி வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணலாம். கண்டிப்பா இப்ப ஆத்து மணல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து அது கூட மஞ்சள் கலக்கணுமா? மஞ்சள் கலந்து பிள்ளையார் பிடிக்கணும். சாணி கூட கலந்து பிள்ளையார் பிடிக்கலாம், தப்பு கிடையாது. அது எங்கம்மா வச்சு சாமி கும்பிடணும்? பூஜை அறையில வச்சு கும்பிடணும். கண்டிப்பா காட்டுமா அது? கண்டிப்பா, நிச்சயமா. நான் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் குலதெய்வம் தெரியல அப்படின்னா அருள்வாக்கு கேட்கக்கூடிய முறையில வந்து குலதெய்வம் தெரிஞ்சிடும். நல்ல ஜோதிடர்கள் வந்து பார்த்தாங்கன்னா குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்னு சொல்லிடுவாங்க. ஜாதகத்துல குலதெய்வம் கூட தெரியும். ஜாதகத்துல எந்த இடத்துல பார்த்த குலதெய்வம் தெரியும்? அந்த ஜாதகத்துல வந்து சில கட்டங்கள் வந்து நம்மளுக்கு குலதெய்வத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஜாதகம் வந்து எதுவா இருந்தாலும் குலதெய்வத்தை சொல்லிடும். 4ஆம் இடம், பார்வை, இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லிட முடியும். ஓகே. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா 2-3 வருஷமா வந்து குலதெய்வம் எல்லாமே தெரியும், போய் பொங்கல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. ஒரு 3-4 வருஷமா அது மாதிரி குலதெய்வ கோவிலுக்கே போகாம இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பண்றதுனால தப்பாக? குலதெய்வத்தை மறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். பண தேவைகள் இருக்காது, கடன் பிரச்சனை ஆகிடும், நிம்மதியாக இருக்க முடியாது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், ஆக்சிடென்ட் வரும், ரத்த ரண்ட காயங்கள் ஏற்படும். இந்த மாதிரி சில விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குதுன்னா குலதெய்வ குறை இருக்குன்னு நடத்தும். இப்போ குலதெய்வத்தை வாய் கட்டுறது அப்படின்னு சொல்றீங்களம்மா. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஆனா தெரியல தன்னோட குலதெய்வத்துக்கு வாய் கட்டி இவங்களுக்கு ஏதோ பண்ணிருக்காங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி மாந்திரிகர்கள் கிட்ட போய் நீங்க அருள்வாக்கு கேட்டீங்கன்னாலே சொல்லிடுவாங்க. நல்ல பரம்பரையா அருள்வாக்கு சொல்றவங்க, ஒரு கோவில் அமைப்பில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்க, ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் நாடி போகிறீங்கன்னா அருள்வாக்கோ பிரசனத்திலையும் உங்கள் குலதெய்வம் எந்த நிலையில் இருக்குது, கட்டப்பட்டிருக்குதா, சேவனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, எல்லா விஷயத்தையும் நம்ம வேறவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பிரசன்னம் சொல்கிறீங்களம்மா, குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட பிரசன்னம் வச்சிருக்கீங்க? பிரசன்னம் இருக்குது, குலதெய்வத்தை கண்டுபிடிக்க கூட பிரசன்னம் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையுடைய எதிரில் இருக்கக்கூடிய நிலைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட பிரசன்னம் இருக்குது. என்ன மாதிரியான பிரசனங்கள்? நிறைய பிரசனங்கள், முக்கியமாக சோழி பிரசன்னம் ரொம்ப பிரசித்தமானது. அதை வச்சுதான் நம்ம பார்க்கணும், சோழி வச்சுதான் பிரசன்னம் பார்க்கணும். ஓஹோ, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ உங்ககிட்ட ஒரு நபர் வந்து உங்களோட கோயிலுக்கு தேடி வந்து பிரசன்னம் பார்க்கறாங்கன்னா நீங்க எதை வச்சு என்ன க்ளூ எடுப்பீங்க? அதாவது வந்து ஒரு ஜாதகம், முதல்ல வந்து ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா பெயர், அம்மா பெயர், இந்த 2 விஷயத்தை வச்சு நம்ம பூஜையில் உட்கார வச்சு நம்ம தேவதைகள் கிட்ட நம்ம உத்தரவு கேட்கும் பொழுது சில அறிகுறிகள், அந்த சோழிகள் வந்து திரும்பி இருக்கிற வண்ணம், கவுந்திருக்கிற வண்ணம் இருக்கும் பொழுது அந்த சோழிகளுக்கு நாங்கள் வச்சிருப்போம், பேர் வச்சிருப்போம். சுக்கிர கிரகம் இந்த மாதிரி ஒரு பேரோடு தான் அந்த 9 சோழிகள் 12 சோழிகளில் வந்து பிரசன்னம் பார்ப்பாங்க. அந்த நிலையை வச்சு தான் அவங்களுடைய எதிர்கால அமைப்பை வந்து நிர்ணயிக்க முடியும். அந்த நேரத்தில் வந்து தேவதைகள் கூட நம்மளுக்கு சொல்லும், என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத காட்டி கொடுக்கும். அதை வச்சு நம்ம ஒருத்தரை பற்றினா எந்த விவரத்தையும் சொல்ல முடியும். இப்போது நிறைய பேர் மதம் மாறி கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு எப்படி சொல்றது, இவங்க வந்து அசைவமா இருப்பாங்க, டக்குன்னு ஒரு பிராமணனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குலதெய்வத்துக்கு வந்து அசைவ படையல் போடுறதை தவிர்த்துட்டு சைவத்தை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன இடம் வந்து ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய இடமா இருக்க தொட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. பிளஸ் டோட்டலா வேற மாதிரி ஆயிடுவாங்க. அது வந்து தப்பாகாதா? நான்வெஜ் எடுத்துக்கிறது எடுக்காம போறதுன்றது அவங்களுடைய சுய விருப்பம். ஆனால் குலதெய்வ பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது, மூதாதையர்களே செய்தாங்களோ அதுதான் செய்யணும். அது வந்து நம்ம வந்து ஆடுக்கு பலியிட்டு பூஜை பண்ணுற இடத்த சாதாரணமாக பூஜை பண்ணோம்னா குலதெய்வத்துக்கு ஏர்வை ஆகாது. அது வந்து கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம மாறலாம், குலதெய்வம் மாறாது. அதனால் அதுக்குண்டான அமைப்பை தான் நம்ம கண்டிப்பாக செய்து ஆகணும். இன்னொரு விஷயம், ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்துலையும் நாடி அப்படின்னு ஒரு விஷயத்துலையும் இன்றைய காலகட்டங்களில் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அன்றைய காலகட்டங்களில் நாடி பார்க்கும்பொழுது அப்பா அம்மா பெயர், தன்னுடைய பெயர், அந்த நாடி பார்க்கும்போது என்ன வயசு, அவங்க அது எப்படி இறந்து போவாங்க, யாரை திருமணம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விவரங்கள் நாடியில் சொல்லப்படும். அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பர்ட்டாக நாடி சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் உள்ள விஷயம்தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குலதெய்வம் தெரியல, இல்லை எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. சில பேர் பாரம்பரியமாக அவங்களோட தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, இவங்க எல்லாருமே பண்ணிட்டு திடீர்னு ஒரு ட்ராக் மிஸ் ஆகிடுவாங்க.
அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை குடும்பத்துக்கு கொடுக்கும்? கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குலதெய்வத்தை மறந்துட்டோம், குலதெய்வத்துக்கு உரிய பூஜை பண்ணலை அப்படின்னா முதல்ல வாழ்க்கையில பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தை இல்லாம போறது, அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போகிறது, கடனில் திடீர்னு எதிர்பாராத கடனில் பிளாக் ஆகிறது, ரொம்ப வருஷம் பூஜை போடாமல் இருக்கிறாங்கன்னா மரணங்கள் கூட வந்து இள வயதில் உள்ளவங்களுக்கு சம்பவிக்கும். சில தேவதைங்களுடைய அனுகிரகம் பொறுத்து செய்வன இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரும். ஓகே, இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முறைகள் சொன்னீங்க, எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்க இல்லையாமா. இப்போ பெண்கள் வந்து திருமணம் ஆகிட்டு போனா தாய் வீட்டு குலதெய்வத்தை தான், அப்பாவோட குலதெய்வத்தை கும்பிடுறதா இல்லை கணவனோடதா? அதாவது பெண்களுக்கு வந்து என்றைக்குமே முதன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் முதன்மையாக சொல்லும். தன்னுடைய பெண் வீட்டு குலதெய்வம் என்ன பண்ணுமா, திருமணம் ஆகும்போது அக்னியில் வந்து தன்னுடைய குழந்தைய நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ வந்து அதை பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அந்த தெய்வம் வந்து இன்னொரு தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது நிகழ்வு தான் திருமணமே. அப்படி அக்னியில் வந்து சொல்லணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது, நான் சொல்லலை. இப்படி இந்த வகையில் இருக்கும்போது தன்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் பெண்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு பிறந்த வீட்டில் இப்போ எனக்கு எங்கள் அண்ணன் இருக்காருன்னா நான் போய் தாராளமாக அந்த குலதெய்வத்தில் வழிபாட்டில் கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வீட்டு குலதெய்வத்தில் நான் போய் கலந்துக்கலாம், அது வந்து தவறு கிடையாது. ஆனால் முதன்மை எதுக்கு கொடுக்கணும்னா கணவன் வீட்டு குலதெய்வத்துக்கு தான் முதன்மை கொடுக்கணும். இப்போ நீங்கள் கணவன் வீட்டுக்கு முதன்மை கொடுக்கணுன்றீங்க. இப்போ உண்மையாலுமே கணவனோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கணவனுக்கு வந்து அப்பாவோட குலதெய்வம் வருமா, அம்மாது வருமா? இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போறான்னா அந்த கணவனோட குலதெய்வம் தான் இந்த பொண்ணுக்கு. இப்போ இந்த கணவன் வீட்டாரோட கரெக்டான குலதெய்வத்தை கும்பிடாம அவங்க வீட்லயே ஒரு குழப்பம் இருந்து வேற ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டா அது தப்பாவாதா? தப்பா ஆகாது அப்படின்னு கிடையாது. தெரியாம தானே வழிபாடு பண்றாங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த தெய்வங்கள் பாதுகாக்கும். ஆனா குலதெய்வம் கும்பிடாம விட்டுருக்காங்கன்னா அதோடைய பாதிப்புகள் அந்த குடும்பத்துல இருக்கும். ஒரு சில பீரியட்ல குலதெய்வங்களே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே அதுங்களே மேற்கொள் செய்யும். அப்படி செய்யும் பொழுது கூட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். குலதெய்வம் தன் அடையாளம் காட்டிக்கிறதுக்கோ தன் வழிபாடு செய்யணுன்றத உணர்த்தும் விதமாக சில காரியங்கள் யாரு மூலியமாவது சொல்லும், சொல்லாம விட்டுறாது. இப்போ டேரோட்ல கூட வந்து டேரோட் கார்டில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறாங்களேம்மா, அதெல்லாம் சாத்தியம்? நிறைய விஷயங்கள் சாத்தியம், எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க தான், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ணுறாங்க. அவங்களுடைய தனித்திறமையை பொறுத்து ஞானம் ஒரு விஷயம் வந்து அந்த ஒளி வந்து எல்லாருக்கும் வழிகாட்டும். ஸோ குலதெய்வ வழிபாடு பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ மக்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மாவை போய் நீங்கள் மீட் பண்ணலாம். அம்மா இப்போ உங்களை வந்து அடையாறில் மீட் பண்ணோன்னா உங்களோட கோயில் இது சொல்லுங்கள். அடையாறில் ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் நம்மளுடைய கோவில் தான். அந்த இடத்துல பெரியாண்டவர், வாராகியம்மன், குழந்தை அங்காள பரமேஸ்வரி, பொன்னியம்மன்லாம் இருக்கிறாங்க. அடையாறில் ராயல் என்ஃபீல்டு பைக் ஷோரூம் ஆப்போசிட்டில் நம்ம கோவில் இருக்குது. பெசநகர் பீச் போகிற வழியில் நம்ம கோவில் இருக்குது. ஸோ மக்களே உங்களுக்கு இவங்க நேராக சந்திச்சு ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா கண்டிப்பாக கேட்கலாம். நன்றி. நன்றி.